கவலைப்படாத தம்பி, என் பையன் நல்ல டைப்பு. சரிதானா? யாரை கூட்டு வந்திருந்தால? மாமா யார் இது? பார்க்கறதுக்கு பாவமாக இருந்ததுமா, அதனால வாப்பா வீட்டுக்கு போகலான்னு கூட்டின்னு வந்தம்மா. கண்டவங்களெல்லாம் வீட்டில் சேர்க்கறதுனா சத்திரமா கட்டிக்கிறேன். கோச்சுக்காதப்பா, தமாஷ் சொல்லுது. இதுல நான் தமாசுக்குதா? மூஞ்ச வைத்தியம் பாரு, 20 கிலோ தின்னும் போலுக்குதே. ஆனால் தமாஷுப்பா, கோச்சுக்காத, சோறெல்லாம் போடுவாங்க. அது பாட்டுன்னு நானும் சொல்லுது, நீ பாட்டுன்னு கொம்முனுக்குறா. என்ன அதுக்குதுன்றா? நீ என்ன சொல்றியா 20 கிலோ சோறு துன்றவன? அதுனா அது அப்படிதான் இருக்குது. அப்ப எதுக்கு என் வீட்டாண்ட வந்தா? நாயா இதா? அதை சும்மா விளையாட்டுக்கு. ஓ, யார் இது? ஃப்ரெண்டுப்பா, பாவம், அதனால தான் வீட்டுக்கு கூட்டின்னு வந்தேன். என்னப்பா பேரு? மன்னாரு. பேர் நல்லா இல்லை, மாற்றிடு. பேர் எப்படிப்பா மாத்த முடியும்? அட மாற்றுப்பா, ராஜேஷ் சுரேஷ்னு வச்சுக்கோ. ட்ரை பண்றேன். என்ன வீடு வாசல் இல்லையா? பெத்தங்க பேச்சு கேட்காம செஞ்சுனீங்க எப்படியா? நான் என்ன திஞ்சுனுங்கிறேன்? சும்மா கோச்சிக்காத. ஹாய், சோறு தின்னதுக்கு வந்துட்டு என் கூட தெரிவிக்கினேன். ஏமா இது மாதிரிலாம் பேசாதம்மா. நான் உடனே உங்க வீட்டுக்கு தூண்டத்துக்கு வரல. சும்மா கோச்சிக்காத. நான் கோச்சிக்காதன்றா அந்த அம்மா நான் பேசுனீங்கதா? சும்மா விளையாட்டுக்கு பேசுவாங்க, அதுக்கெல்லாம் கோச்சிக்குவேன். நான் உனக்கு தினம் சோறு போடுறேன். மொட்டை மாடிக்கு தினம் 10 குடம் தண்ணி தூக்குறியா? நீ போற சொத்துக்கு நான் தண்ணி தூக்கணுமா? உன் சொத்தை எனக்கு வானா வச்ச. அப்ப எதுக்கு இங்க வந்துக்கிற? தோக்கரா நான் மண்டியா, இவன் தான் உங்க வீட்டுக்கு வந்து போனா. இங்க வந்து பார்த்தாக்கா நீ ஒன்று பேசுற, அது ஒன்று பேசுத. ஏய், அதுக்கு இதெல்லாம் சொல்றாள் வச்சுக்காத. ஏய் மூசு முஞ்சியா, நீ எத்தனை வாட்டி என்ன சொல்லிக்கிறா? அதெல்லாம் சொல்லாதப்பா, நல்லபடியா பேசு. அட பைத்து மறுப்பாயா, ஏதோ குடும்ப கஷ்டம் சோகமா இருந்தா இங்க கூட்டின்னு வந்து மானித்த வாங்குறியாடா? அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு, கோச்சிக்காத. கோச்சிக்காதன்ற இந்த வீட்டுல உனக்கு மரியாதை தெரிஞ்சு போச்சுடா. அதெல்லாம் பார்த்தா சோறு பண்ண முடியுமா? ஏய், உனக்கு மனசாச்சிக்குதாடா? அங்கேயே உட்காந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருப்பேன். நீ கூட்டின்னு வந்து மானித்த வாங்குறியாடா? ஏன்பா அவதான் அதை கூப்பிட்டாரு, நீ அவர் பின்னாடியே வந்துருவியா? பிரியாணி சோறு வீட்டுல போறான்னாப்பா, அதனால தான்ப்பா வந்தேன். பிரியாணி ஒன்னா வாயை பொழந்துன்னு வந்துட்டியா? ஆமா, நான் பிரியாணி தூண்டத்துக்கு தான் வாயை பொழுகிறேன். நீ புளி சோத்துக்கு வாயை பொழப்ப பொழுகுதியா? நான் புளிசோத்துக்கு வாய் பழப்பு உனக்கு யார் சொன்னதே? உன் மாமனார் தான். நான் தான்மா சொன்னேன். பாத்தே உங்க அப்பா குசும்ப இதெல்லாம் போய் சொல்லிச்சுக்கிறத. இதுல போய் நடிக்குது, உண்மைதானே சொன்னாரு? உனக்கு கூட சொன்னாருப்பா உங்க அப்பா. என்னன்னு சொன்னாரு? உங்க வீட்டுல இருக்கிற துணில நீ தான் தோப்பியாமே. ஆமாப்பா, நான் தான் சொன்னேன். ஏன்பா இதெல்லாம்ப்பா சொல்லுவா கண்டவங்க கிட்ட? ஏய், யார கண்டவன்றா? நான் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டு கண்டவன்றாங்க. இதெல்லாம் பெருசா நினைச்சுக்காதப்பா. அப்ப வேற எதுதான் பேச நினைச்சீங்கன்ற நீ? எல்லாத்தையும் சுகமா போகணும், அப்பதான் வழக்கு ஓட்ட முடியும். நல்லா ஓட்டிட்டு போலிதா, அதனால தான் வயிற்றுல போயிடுச்சா? மாமா பாத்தியா உன்னை கிண்டல் பண்றத? ஐயா நீ பேசாத மண்ணியா. உன் வீட்டுக்கு ஒண்ணு நான் சோறு தூண்டுறதுக்கு வரல, நான் போறேன். போடா போ, இந்த பக்கம் வந்துரு போற. ஆமா வந்தா மட்டன் பிரியாணி செஞ்சு போட போறேன். அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதா, அங்க போய் நான் மட்டன் பிரியாணி சாப்பிடுறேன். அங்க ஒரு ஃபங்க்ஷன்ல மட்டன் பிரியாணி. ஐயோ வாயா போலாம், காலி அடிப்போது வாயா. டேய் தடியா நில்றா. நாங்க முதல்ல எப்பா சோறு நோனி எப்படி ஓட்டுங்க போறேன். எப்படியாவது எதுவும் வீட்டுல இருந்து ஆட்டி போட்டுடலாம். பிரியாணி நோனி எப்படி 5 ஓட்டுங்க போட்டு. சரி எனக்கு இதான் பார்க்கலாம். கை டபுள் பண்ற வரைக்கும் லாபம். ஐயோ திரும்ப ஜோடிலாம்